கரைக்கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் வேரி வென்ற நின்ற சீனெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மையிலே வாஜிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆடே கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பணித்து என்னை வாவென்றவான் கருணை சொன்ன பொன்னீற்றற்கே சென்று ஊதாய் கோத்தும்பி பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து வாரிப்பான் போலும் என் ஆறுயிர் போகமாம் புறகால காம புராந்தக சேலும் கயனோ திளைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாதே சேவிக்க வந்த இந்திரன் செங்கல் மாலைக்கும் திசை திசையன கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமா என்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனே ஒப்பமர பாவிக்கும் பாபகத்து அப்புறத்தானுக்கே பன்னாண்டு கூறுதுமே மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்பல பொதிநலன் முகதரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே புடியர்கோன் பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாடி திருநாவலூர் வந்துண்டர் பதம் போற்றி ஊடிமதி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சீலனிகள் மூல ஆகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறார் ஞான நிகழ் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் சாதனிகள் சமவாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பால நிகழ்விழி மறைத்த சிவஞான யோகி பலம் பணிந்து வாழ்வாம் நம பார்வதி பதையே शिक्षके श्री कार्तिकेय नाम संकीर्तनम श्री वल्लीकांत स्मरणम हर नमः पार्वती पतये எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ குடியிலை நாயகி சமேத இந்த ஸ்ரீ மாசுராமணீஸ்வர பெருமானுடைய பொற்பாத மலர்களை அன்னையின் மனமுடைய மெய்களாலே புரிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான பேரவையிலே கூறியிருக்கின்ற புனிதர்களாக அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருமையாலே நமது திருத்தொண்டர் புராண தொடர் சிந்தனை இன்று இந்த புனிதமான வேளையிலே தொடங்கி இருக்கிறது. தேவி சேக்கரார் பெருமானுடன் செய்த இந்த அரிய காப்பியத்திலே இன்று நமது சிந்தனைக்குரியதாக உள்ள தலைப்பு ஸ்ரீ வாயிலார் நாயனார் புராணமாகும். வாயிலார் நாயனார் புராணத்தை காண முற்படுகின்ற நாம் அதற்கு முன்னதாக ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய முதல் நூலாக திகழ்கின்ற திருத்தொண்ட தொகையிலே நாயனாருடைய பாத மலர்களை தன் அர்ச்சனை மலர்களாலே வழிபடுகின்ற ஒரு அரிய செய்தியை கண்ட பின்னர் பெரிய புராணத்திற்குள் நாம் செல்லலாம். ஆகவே திருத்தொண்ட தொகையில அவர் பாடுகின்ற ஒரு அற்புத பாங்கு
கரை கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணங்குள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவழம் இருள் அகற்றும் சோதி தொன்மையினை வாயினார் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனை அடுமார்க்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே நம பார்வதி பதையே அரகரமாதேவா துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயினார் அடியார்க்கும் அடியேன் வாயிலான் அடியார்க்கும் அடியேன். வாயிலார் நாயனார் பேர் வாயிலார். வாயில் என்று சொன்னால் வாசல். மேன்மையான சிவபெருமான் திருவடியிலே சேர்வதற்கு உரிய வழிகாட்டுகின்ற வாயிலார். நமக்கெல்லாம் உயர்ந்த வாசலை காட்டக்கூடியவர் வாயிலார். ஆர் என்பது சிறப்பு மீதி. ஆக நல்ல நெறியும் வழியும் மார்க்கத்தையும் காட்டக்கூடியவர். அதனால காரண பெயர் வாயிலார் என்றாயிற்று. அவர் எங்கே திருவாவதாரம் செய்தார்? மதுரை மயிலாப்பூர் திரு மயிலாபுரி என்று அழைக்கப்படுகிற சேத்திரத்திலே அவதாரம் செய்தார். அந்த மயிலை எப்படிப்பட்டது? தொல் மயிலை, ரொம்ப பழமையான மயிலாபுரி. அந்த ஆலயம் தோன்றிய காலம் நம்மால் அளவிற்கு அறியது. பழமையும் முதுமையும் சேர்ந்த அந்த ஸ்தலம் மயிலாபுரி. தொன் மயிலை வாழ்ந்தார். அந்த மயிலாபுரியிலே அழகாக எங்கு பார்த்தாலும் கடற்கரை ஓரமாக இருக்கின்ற ஸ்தலத்திலே அலைகளில் வீசிக்கொண்டிருக்கிற துறை நிறைய இருக்கிறது. அந்த துறைகளிலே இரவையும் பகலாக்கக்கூடிய வகையில பவள கொத்து கொத்தாக பவளங்கள் காட்சியளிக்கின்றன. அந்த துறையிலே விழுகின்ற அலைகளால் சேகரிக்கப்பட்ட தள்ளப்பட்ட அருமையான பவளங்கள் நிறைந்திருக்கின்ற தொன்மயிலாபுரி. ஆகவே துறை கொண்ட செம்பவளம் இருள் அகற்றும் சோதி. மயிலாபுரிக்கு அங்கு உள்ள ஒரு அழகு காட்டுற அந்த செம்பவளங்கள் எல்லாம் கரையிலே துறைகளே சேர்ந்து சேர்ந்து அலைகளால் அடிக்கப்பட்ட உடனே அங்கே இருக்கிற இருளெல்லாம் போயிடும். ஆக இரவு பகலாகிறது. செம்பவளங்களுடைய திரளால் வரக்கூடிய ஒளிமயமான அந்த பிரகாசம் அங்கு காணப்படுகிற இருளையெல்லாம் அகற்றுகிறது. மயிலாபுரி என்று அழைக்கப்படுகிற சேத்திரத்தை யார் அணுகிறார்களோ அவர்களுடைய இருளெல்லாம் ஆணவம் அதனை இருளெல்லாம் அகன்று அவர்கள் வாழ் சிவஞான பிரகாசம் சித்திக்கும் என்பதை காட்டக்கூடிய ஒரு அருமையான கவி நயம் இது. எனவே அங்கே பவளங்கள் நிறைந்திருக்கின்றன, கடல் அலைகள் வீசுகின்றன. அந்த பவளங்களுடைய பிரகாச ஒளியினால எங்க பார்த்தாலும் இருள் அகலப்படுகிறது. அகன்ற இருளுக்கு இடையே பிரகாசம் காணப்படுகிறது. அத்தகைய பழமை மிக்க மயிலாபுரி. எனவே மயிலாபுரி வந்து அடைந்தார்க்கு என் பெருமானுடைய அருளால ஆணவ இருள் அகலும், சிவஞானம் சித்திக்கும். எனவே மல நீக்கம் அங்கே நிகழும், சிவ பேரு அங்கு உதிக்கும். 12 சூத்திரங்கள் சிவஞான பொருத்துல 10ஆம் சூத்திரத்துல அங்கே அழகாக 10, 11 ஆகிய 2 சூத்திரங்கள்ல மல நீக்கமும் சிவ பேரும் பேசப்படுகிறது. நோய் நீங்குகிறது, மகிழ்ச்சி உதயமாகிறது. ஆணவமன நீங்குகிறது, சிவமாம் பெருந்தன்மை வந்து இந்த அழகான உயிர்வால் உதிக்கிறது. அந்த அருமையான மல நீக்கமும் சிவப்பேரும் இங்கே ஒரே சமயத்தில் பேசப்படுகிறது. மல நீக்கம் இருள், சிவப்பேரு அகற்றுகின்ற அழகான செம்பவளம். என் பெருமானுடைய திருமேனி செம்மையான திருமேனி. ஆகவே செம்பவளம் என்பது இன்று பெருமானுடைய அருளை குறிக்கிறது. எனவே இயல்பாகவே பவளங்களாலே இருள் ஓட்டப்படுவது ஒன்று. ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது சிவபெருமான் அருளால ஆணவமலம் நீக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் எதுனா மயிலாப்பூர்.